அனைவருக்கும் வணக்கம் மக்களே. வெல்கம் டு தி தனசேகர் ஆர்ட் ஸ்டுடியோ. நான் அமேசானில் கேமல் வாட்டர் கலர் கேக்ஸ் ஆர்டர் போட்டிருந்தேன். ஒரு வழியாக நம்ம கைக்கு கிடச்சிருச்சு. அதுதான் இப்போ அன்பாக்சிங் பண்ணிகிட்ருக்கிறேன். இது அன்பாக்சிங் பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக ஒரு ட்ராயிங் வரைஞ்சி பார்த்துருவோம், எப்படி இருக்குது, எப்படி வருது அவுட்புட் அப்படின்ட்டு. இதுதான் மக்களே அந்த பாக்ஸு. சரி மக்களே, பிரித்து பார்ப்போம். என்ன இந்த சைடு ஃபுல்லாக சீலாக இருக்குது. எங்கிட்ட சைடில் தான் ஓப்பன் பண்ணுற மாட்டோம் இருக்கு பாருங்க மக்களே. ஓகே, இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்துருவோம், பிரித்து பார்த்துருவோம். ஃபுல்லாக ரெட் கலர் பாக்ஸ் சட்டம் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு மெட்டல் பாக்ஸில் கொடுத்துருக்குறாங்க. எடுத்தோன்னே எவ்வளோ கலரு ஷேட் பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. பேக் சைடு பார்ப்போம், ஒன்றுமே இல்லை. சரி, ஒருத்துக்கு ஓரமாக வச்சுருவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ப்ரஷ்ஷு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. நல்லா மெலிசாக இருக்குது. டிப்பும் அதே மட்டும் நல்லா ஷார்ப்பாக இருக்குது. ஓகே, பாக்ஸோட பேக் சைடு பார்த்திங்கன்னா லைட்டாக சொட்டையாகி கொடுத்துருக்காங்க. ஓகே, பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். அகைன் மறுபடியும் இந்த கலர் எல்லாத்தையும் தூக்கி பாக்ஸுக்குள்ளே வச்சுருவோம். அடுத்ததாக இப்போ ஒரு ட்ராயிங் ஒன்று பண்ணி பார்த்துருவோம், எப்படி வருது அப்படின்ட்டு. இந்த பேப்பர் ஒரு 300 GSM பேப்பர் இது. ஸோ கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிறேன். இதில் தான் இப்போ நம்ம ட்ராயிங் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம இப்போ எந்த கலரை யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா, மங்களகரமாக மஞ்சள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ சின்னதாக ஒரு பாட் ஒன்று வரையலான் இருக்கிறேன். இப்போ இது ஃபுல்லாகவே எல்லோவில் ஐ ஷேடு கொடுக்கலான் இருக்கிறேன். ஓகே, இப்போ ஒரு வழியாக ஃபுல்லாக எல்லோ ஷேட் கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ப்ளூ கலர் கொடுக்கலான் இருக்கிறேன். இப்போ எல்லோவில் பார்த்திங்கன்னா ப்ளூ கொடுத்த உடனே அது க்ரீன் கலராக சேஞ்ச் ஆகிடுச்சு. எல்லோ ப்ளஸ் ப்ளூ மிக்ஸ் ஆனதுனால அது க்ரீனாக மாறிடுச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு க்ரீனாக தெரியும்.
சொம்பு கொஞ்சம் ஒரு சைடு அடி வாங்கின மாட்டம் இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மக்களே. இப்போ நெக்ஸ்ட்டு இதே கலர்லேயே பார்த்திங்கன்னா உள்ளே புள்ளி வச்சு கோலம் போடலாம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அந்த வாட்டர் கலர் யூஸ் பண்ணுறேன். நான் என்னோடய சின்ன வயசில் யூஸ் பண்ணது ஸ்கூல் டேஸில், அதுக்கப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக யூஸ் பண்ணுறேன். ஓகே, எக்ஸ்பீரியன்ஸும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இதில் நல்லா பிரைட்டாக இருக்கணுன்றதுக்காக ஒரு ரெட் கலர் யூஸ் பண்ணேன். ஓகே, கொஞ்சம் பளிச்சுன்னு வந்திருக்குது. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் இது மட்டும் வீடியோவை பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.